வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ராகி ஸ்டஃப்டு பன்னீர் பரோட்டாவும் மல்டிகிரெயின் மிக்ஸ்ல பிளைன் பரோட்டாவும் பார்க்கலாம். வேக வச்சு 2 சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து இதுல 1.5 கப் ராகி மாவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸ்டஃபிங்க்கு 1 கப் வீட்ல எடுத்த பன்னீரை நான் உதிர்த்து எடுத்திருக்கேன். கடையில வாங்கினா துருவி எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி, ஃபைனலா 1/2 லெமனை பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் சீட்ல மாவை ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில இந்த மாதிரி உருட்டியோ இல்ல கையிலேயே கூட தட்டி இதுல கொஞ்சமா பன்னீர் எடுத்து ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கிற ஓரங்களை கட் பண்ணி பாக்கெட் பன்னீர் ஷேப்ல தோசைக்கல்லுல கீ சேர்த்து டோஸ்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். மைதா கோதுமையை தவிர்த்து கால்சியம் நிறைந்த ராகி மாவுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மல்லிகை ஆர்கானிக்ஸ்ல கிடைக்கிற மல்டிகிரெயின் மிக்ஸ்ல கஞ்சி சப்பாத்தி பார்த்திருக்கோம். நான் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பிளைன் பரோட்டா ட்ரை பண்ணி எங்க வீட்டு 2K கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. 1 கப் மல்டிகிரெயின் மிக்ஸ்ல 2 சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு இதுல தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு கொஞ்சமா தண்ணீர் விட்டா போதும், சப்பாத்தி மாவு பதம் வந்துடும். பட்டர் சீட்ல பரோட்டா நம்ம கையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். இப்ப தோசைக்கல்ல கீ சேர்த்து சிம்லயே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பரோட்டா நல்லா தின்னா லேயரா வந்தது. சைடிஷ்க்கு நான்வெஜ் கிரேவி இல்லைன்னா மீல் மேக்கர் கிரேவி, கார சட்னி அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.